கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம இட்லி தோசைக்கேற்ற இந்த கத்திரிக்காய் கொச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கேரட் போட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கேரட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டு அதை உடச்சி போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இதோட முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். சின்ன பசங்களோட சண்டை போட்டுருக்கீங்கன்னு சொன்னாங்க. விட மாட்டாங்க, தனியாக இருக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். ஓகே, இதை வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 5 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.